காவிரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு விஜய் விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அங்க வந்தோடனே தாத்தாவும் பாட்டியும் காவேரி பார்த்துட்டு காவேரி எப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல ஒரு பக்கம் வெண்ணிலா நின்னுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ராகினி ஷாக் ஆகுறாங்க. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே விஜய் தாத்தா பாட்டி கிட்ட தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது நீங்க கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சந்தோஷமா சொல்றாங்க. என்னப்பா சொல்ற எங்களை இவ்வளவு சீக்கிரமா கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் ஆக்குவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா படுறாங்க. உடனே வெண்ணிலா இது எப்படி நடந்துச்சு? அவங்க அவங்க தானே அக்ரிமெண்ட் போட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க. உடனே காவேரி பதில் சொல்றாங்க. பாருங்க நீங்க இத்தனை நாளா எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் உங்ககிட்ட பேசி புரிய வச்சலாம்னு நினைச்சா நீங்க அந்த ராகினி பசுபதி கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்றது சரியில்லை. எங்க 2 பேத்துக்கும் குழந்தை வரப்போகுது பாத்துக்கோங்க. இனிமேலும் விஜய ஏன் விஜய் விஜய்ன்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. விஜய் என்னுடைய விஜய் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு குழந்தையும் வரப்போகுது. இனிமேலும் என் விஜய் நீங்க சொந்தம் கொண்டாடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. வெண்ணிலா ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. வெண்ணிலா மாமாவும் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. அதுல ராகினி இது எப்ப நடந்துச்சு? இவங்க 2 பேத்தையும் பிரிச்சு நான் நினைச்சா பிரிக்க விடாம ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. இவங்க 2 சேர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் ஷாக் ஆகி நின்று பாத்துட்டு இருக்காங்க. காவேரி ராகினியை பார்த்துட்டு என்ன எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ வழி பண்ற போலுக்க மீடியா கிட்டனா பேசி எங்களை பிரிச்சு விடலாம்னு நினைச்சு நீயும் உங்க அப்பாவும் ரொம்ப பிளான் பண்றீங்க போலுக்க. அதெல்லாம் நடக்க விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.